ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஃபுட்டு எடுக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ஃபுட்டு எடுக்கும்போது எனக்கு பசி அதிகமாகுது, காலையில் ஷேக் மட்டும் தான் எடுத்துக்கிறேன், இடையில எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஷேக் மட்டும் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் இடையில எனக்கு பசிக்குது, எவ்வளோ தண்ணி குடித்தாலும் எவ்வளோ அஃப்ரெஷ் குடித்தாலும் என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நான் பசியை கண்ட்ரோல் எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும், அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா? நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாகவே பசிக்கும். இந்த பசியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபேட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த ஃபுட் எடுக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஃபுட் எடுக்கும்போது பசிக்குது, என் பசியை கண்ட்ரோல் பண்ணணும், நான் வெயிட் லாஸ் ரிசல்ட்டு எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையில் 8 மணிக்கு ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்குங்க. 8 மணிக்கு ஷேக் எடுத்த அப்புறம் நீங்கள் 1 ஹவர் கழித்து அஃப்ரெஷ் எடுத்துக்குங்க. இடையில் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா மினிமம் தண்ணி குடிக்க பழகுங்க. நீங்கள் அஃப்ரெஷ் குடிச்சும் தண்ணி குடிச்சும் உங்கள் பசி அதிகமாகுது அப்படின்னா அந்த டைமில் எது எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வேக வச்ச எக் எடுத்துக்கலாம், முளைக்கட்டி பயிர் எடுத்துக்கலாம், நிலக்கடலை எடுத்துக்கலாம், பாதாம் எடுத்துக்கலாம், உதிர் திராட்சை எடுத்துக்கலாம், வெஜிடபிள் சாலட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரே டைமில் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடையாது. ஏதாவது 2 ஃபுட்டு மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த ஃபுட்டுமே 2 பீஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த ஃபுட்டு எடுத்த அப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கலாம், அஃப்ரெஷ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வயிறை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கணும், ஃபைபர் இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது உங்கள் பசி கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஏன் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா உங்கள் பாடியில் மெட்டபாலிசம் லெவல் கம்மியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பசித்தன்மையை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் வெயிட் லாஸும் பண்ணணும், ஃபேட் லாஸும் பண்ணணும், உங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஹெர்பலைஃப்ல இந்த டேப்லெட் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் வெயிட் லாஸ் கோலை சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். அது என்ன டேப்லெட் அப்படின்னா ஆக்டிவேட்டட் ஃபைபர் டேப்லெட். இந்த ஆக்டிவேட்டட் ஃபைபர் டேப்லெட் எடுக்கும்போது உங்கள் பசித்தன்மையை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வயிறை நல்லா க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் ஃபைபர் பவுடர் எடுத்துகிட்டு இருக்கேன், இந்த டேப்லெட்டே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி எடுத்துக்கலாம். நம்ம பாடிக்கு இன்சாலிபிள் ஃபைபரும் வேணும், சாலிபிள் ஃபைபரும் வேணும். இந்த 2 ஃபைபர் எடுக்கும் போது உங்களுக்கு 2மே கிடைக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுட்டு எடுத்து உங்களுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். நீங்கள் என் கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைனாலுமே டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.